வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தா நினைஞ்சு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். மார்க்கெட்டிங் வந்து அப்பாக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இறங்குனா 24,444ங்கிற செகண்ட் சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு. ஆனால் என்னோடய டார்கெட் வந்து 24,800ன்னு கொடுத்துருந்தோம். ஆனால் அந்த ரேஞ்சு அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியல. 24,736 பிரேக் பண்ண முடியல. இந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட காலையிலேருந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட 10:30 மணிலேருந்து மார்க்கெட் 3 மணி வரைக்குமே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. இந்த இடத்துல பிரேக் பண்ண முடியல. கடைசி ஒரு சின்ன ஒரு ஃபால். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி டார்கெட் ரீச் நினைக்கிறேன், பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியோட டார்கெட் நமக்கு இது தான் கொடுத்துருந்தோம். அதாவது 50,830 தான் போக வாய்ப்பு. அதுக்கு அடுத்து இதை பிரேக் பண்ண மேலே இந்த ரேஞ்ச் வரைக்கும் 51,87 வரைக்கும் கொடுத்துருந்தோம். ஆனால் எவ்வளோ போணுச்சுன்னா 51,30 வரைக்கும் போணுச்சு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்க வாய்ப்பு இல்லைங்கிறது நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் தெளிவாக. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இறங்கத்தின் வாய்ப்பு கிடையாது, அப்சைடுக்கான வாய்ப்பு தான் அவங்க நேற்று கொடுத்துருந்தோம். சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எழுத்து மூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பார்த்தோம்னா இந்த கேப் ஃபில்லிங், அந்த கேப் ஃபில் பண்ணி கரெக்டாக மார்க்கெட் வந்து அந்த இடத்துல தான் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த கேப்புக்கு மேலே க்ளோஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த கேண்டில் வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் தான் போட்டுருங்க. இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மறுபடியும் பெரிய மூமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் டே ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது பிரேக் பண்ணால் பெரிய மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். நம்ம இந்த இடத்துல எதிர்பார்த்தோம், நேற்று வர கேண்டில் இந்த கேண்டிலும் எதிர்பார்த்தோம், அது நடக்கலை. இன்றைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சின்ன கேண்டில் தான் போட்டாங்க, ஸ்பின்னிங் டாப் தான் போட்டிருக்கு. இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹை கிட்டத்தட்ட எவ்வளவு 25,000 தொடரத்துக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் 15 மினிட்ஸில். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 24,734ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,808, அடுத்து 24,881, அடுத்து 24,956. சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,638 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 24,562, அடுத்து 24,472. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் அப்சைட் இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடத்த பிரேக் பண்ணக்கூடாது, பண்ணால் வீக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. அந்த 24,638 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். இந்த இடத்துல இறங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது பிரேக் பண்ணிச்சுன்னா. ஆனால் இது பிரேக் பண்ணாமல் இல்லை தொட்டுட்டு இதில் அப்சைட் பண்ணிச்சுன்னா நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கிறது வாய்ப்பு உண்டு. இந்தமாதிரி அதாவது இதை தொட்டுட்டு மார்க்கெட் அப்பானால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 24,880ங்கிறது ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் இந்த இடத்த பிரேக் பண்ணக்கூடாது. அந்த 24,638 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு வீக்னஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல ரெட்டு மட்டும் போட்டுப்போம். இந்த இடத்த பிரேக் பண்ணால் இறங்கிறது வாய்ப்பு அதிகம். ஆனால் திருப்பி பார்த்தீங்கன்னா 24,560 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா அந்தமாதிரி இடத்துல இருக்குது. அதனால் இந்த இடத்துல செல் பண்ணுறதுங்கிறது வேணாம், ரிஸ்க்கு தான். இங்கே தொட்டு பை பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். அது அப்படி தான் இண்டிகேட் பண்ணுது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இப்போயும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்சைடு போகிறது தான் வாய்ப்பு அதிகம். கிளியராக சொல்லணும்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது இந்த இடத்துல. இந்த கிரீனை பிரேக் பண்ணும்போது இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் மாதிரி தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம இந்த க்ளோசிங்கை பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும், இல்லை ஓப்பனை பொறுத்து தான் முடிவு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சார், பார்ப்போம் பேங்க் நிஃப்டியை. ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எல்லாத்தையும் மூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நம்ம இந்த கேண்டில் சொல்லி இந்த கேண்டிலுக்கு மேலே முடித்தா மட்டும் தான் நம்ம வந்து இந்த புள்ளி சொல்லிகிட்டே இருக்கோம். மேலே அடுத்து பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணணும்னு நேற்று முந்தாலும் சொல்லியிருப்போம். 50,830 பிரேக் பண்ணால் மட்டும் தான் மேலே போக வாய்ப்பு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, அதான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. பார்ப்போம் டே கேண்டில். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் தொட்டால் மார்க்கெட் விழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுது. இந்த இடத்துல பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்த கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச், அதாவது 51,300 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போக வாய்ப்பு இருக்கும். அதுக்கு பிறகு பிரேக் பண்ணால் மட்டும் தான் நம்ம அடுத்து முடிவு பண்ணலாம். இல்லை ஒரு வேளை கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். ஒரு வேளை கேப் அப்னா எவ்வளோ கேப் அப் தேவைப்படும்? 500 பாயிண்ட் கேப் அப் தேவைப்படும் இது பிரேக் பண்ணுறாந்தா. சார், பார்ப்போம் 15 மினிட்ஸில் என்ன மாதிரி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 51,025ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 51,308. இது இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி நம்ம இதை போட்டிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 51,608 அப்படிங்கிறது அடுத்த லெவல்ஸ் போட்டிருக்கோம்.
அப்புறம் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 50,585ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும், அடுத்து 50,520 பக்கத்தில் அடுத்தடுத்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போன லோ 50,283, அதுக்கடுத்தது 49,938. சரி ஓகே, அது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு எல்லோ ஜோன் தான் போட்டாகணும். இந்த எல்லோ ஜோனுங்கிறது முக்கியமானதாக இருக்கும். நம்ம நிஃப்டியில் அதே ஸ்டேட்டில் தான் கிட்டத்தட்ட எல்லோ ஜோன் நம்ம போடல, அதுலேயும் ஒரு சப்போர்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட் தான் நம்ம போட்டிருப்போம். அது பிரேக் பண்ண இறங்க வாய்ப்புங்கிற மாதிரி. அதே போல் தான் பேங்க் நிஃப்டியும் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்தால் இந்த ட்ரெண்ட் லைன் தொடர வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. இது பிரேக் பண்ண பட்சத்தில் தான் நம்ம அடுத்தது எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் இந்த எல்லோ ஜோனுக்கு கீழே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து வீக்கு தான். ஆனால் கிளியராக எந்த அளவுக்கு போய் சப்போர்ட் எடுக்கணும்னு சொல்ல தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு கிளியராக இல்லை என்னோடய செட்டப்பில். அதனால் இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்தால் மேலே போகும். ஆனால் இன்னமும் நான் பேரிஸ்க்கான செட்டப்பில் சொல்ல, என்னோடய பாயிண்ட் ஆஃப் இன்னமும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் வரனால தான் இப்போ இந்த ப்ராப்ளமே. நம்ம அப்சைடுங்கிறது கொஞ்சம் கனவாக இருக்குது. அது ஆக்சுவலாக நாளைக்கு வந்து ஒரு வேளை இந்த ரேஞ்சில் போய் முடிச்சுட்டு மறுநாள் கேப் அப் கொடுத்தா மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாளைக்கும் ஒரு சின்ன கேண்டில் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்க மாதிரி ஒரு செட்டப்பில் இல்லை. இறங்கினாலும் இங்கேருந்து அப்பா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்றைக்கி பொறுத்தளவுக்கு ஒரு பெருசாக கிளியராக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எல்லாம் இந்த இடத்துல அப்சைடு போகணும், இதுதான் கிடச்சி சான்ஸாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி தான் தலைப்பு போட்டுக்கணும் மதில் மேல் பூனைங்கிறது. சார் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் நன்றி, வணக்கம்.